வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நிறைய பேரு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனா பணம் கையில தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? பணம் தங்காம இருக்க காரணம் வருமானம் இல்லாதது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சில பழக்கங்கள் தான். பணத்தை பத்தி 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லி இருக்காரு. அது என்னன்னா, பணம் ஒரு விருந்தாளி மாதிரி. நல்ல பழக்கம் இருந்தா அது நம்ம கிட்ட தங்கும், கெட்ட பழக்கம் இருந்தா அது நம்மளை விட்டு வெகு தூரம் ஓடிடும். இந்த வீடியோல சாணக்கியர் சொன்ன பணம் நம்மிடம் தங்காம இருப்பதற்கான 4 கெட்ட பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். இந்த 4 பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் உங்க வாழ்க்கையில நிலைக்காது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த 4 ஹேபிட்ல ஏதாவது ஒண்ணு உங்க லைஃப்ல இருந்தாலும் கூட பணம் உங்க வாழ்க்கையில தங்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம நச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சாணக்கியர் சொன்ன 4 ஹேபிட்ஸ்ல முதல் ஹேபிட் நம்பர் 1, இன்றைய சந்தோஷத்தை மட்டும் பார்ப்பது. இந்த உலகத்துல பணம் இல்லாம போறதுக்கு முக்கிய காரணம் சம்பளம் இல்லைன்னு நினைக்காதீங்க. யோசிக்காம வாழ்ற பழக்கம் கூட காரணம் தான். பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைய கெடுக்கிற மிக முக்கியமான ஒரு சென்டென்ஸ், இப்ப சந்தோஷமா இருந்தா போதும். அதாவது சாணக்கியர் சொல்ற முதல் பேட் ஹேபிட்டும் இந்த ஷார்ட் டைம் திங்கிங் தான். இங்க நிறைய பேரு இப்படித்தான் யோசிப்பாங்க, இப்ப என்ஜாய் பண்ணுவோம், மத்தத பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? நாளைய கணக்கில் வைக்காதவன் இன்றைய பணத்தையும் இழப்பான். அதாவது இப்ப என்ன கிடைக்குது, இப்ப என்ன சந்தோஷம், அத பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத யோசிக்காத மனநிலை சாணக்கியர் பார்வையில ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. இந்த பழக்கம் ஃபியூச்சரை கொள்ளுற ஒரு மனநோய். ஒரு மனிதன் நாளைய கணக்கில் வைக்காம இன்றைய தருணத்துக்கே அடிமையா வாழ ஆரம்பிச்சா அவனோட முடிவுகள் எல்லாம் மூமெண்ட் பேஸ்டா மாறும். அதாவது மனித மூளை 2 விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகும். 1 இன்ஸ்டன்ட் பிளஷர், 2 டிலேட் ரிவார்டு. இன்ஸ்டன்ட் பிளஷர் அப்படின்னா உடனடி இன்பம். அதாவது ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம நாம இப்போ இதை செஞ்சா நம்ம மைண்ட் ஹாப்பி ஆகும்னு நினைச்சு செய்யறது. எக்ஸாம்பிள், மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்க்கறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறது, இந்த மாதிரி. டிலேட் ரிவார்ட் அப்படின்னா தாமதமான வெகுமதி. இது கொஞ்சம் கஷ்டமானதுதான், ஆனா முடிவில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இதுக்கு டிசிப்ளின், கண்ட்ரோல், பேஷன்ஸ் தேவை. உதாரணத்துக்கு எக்ஸசைஸ், லேர்னிங், சேவிங் மணி, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த செயல்களை செய்ய தொடங்கும் போது ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமானதா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரிவார்டு கிடைக்கும். பெரும்பாலான மனிதர்கள் கஷ்டப்படுறத விரும்புறதே இல்லை, இன்றைய சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்கிறார், மூளைய ஆட்சி பண்ண தெரியாதவன சூழ்நிலை ஆட்சி பண்ணும் அப்படின்னு. ஷார்ட் டைம் திங்கிங் இருக்கிறவன் தன்னோட வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண மாட்டான், சூழ்நிலை தான் அவனை கண்ட்ரோல் பண்ணும். அவன் எப்போதும் இப்ப சரியா இருக்கணும் தான் முடிவை எடுப்பான். ஆனா சாணக்கிய பார்வையில பணம், வளர்ச்சி, பாதுகாப்பு இதெல்லாம் ஃபியூச்சர் ஓரியன்டட் விஷயம். பிளஷர் பிரசன்ட சேர்ந்தது, மணி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபியூச்சரை சேர்ந்தது. பிரசன்ட்டுக்கே அடிமையானவன் ஃபியூச்சருக்கு அடிமையாகிறான். இதுதான் சாணக்கியர் சைக்காலஜி. ஒரு மனிதன் தன்னோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளலன்னா அவன் தன்னோட வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்று வேண்டாம்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு நாளை எல்லாமே கிடைக்கும். இதுதான் சாணக்கியர் முதல் விதி. ஷார்ட் டைம் திங்கிங்ல இருந்து லாங் டைம் விஷனுக்கு மாறினாதான் பணமும் மரியாதையும் அமைதியும் ஒன்னா வரும். நினைவில் வச்சுக்கோங்க, இன்று கண்ட்ரோல் பண்ணாத பிளஷர் நாளை உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஹேபிட் நம்பர் 2, சேமிப்பை தள்ளி போடுவது. உங்க வாழ்க்கையில பணம் தங்காம இருக்கிறதுக்கான 2வது காரணமா சாணக்கியர் இதைத்தான் சொல்றாரு, சேமிப்பை தள்ளி போடும் பழக்கம். அடுத்த மாதம் சேவ் பண்ணிக்கலாம், சேலரி அதிகமானதும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தள்ளி போடுற பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில பணத்தை ஒருபோதும் தங்க விடாது. சேமிப்பு பழக்கம் இல்லாதவன் எப்போதும் பயத்தோட வாழ்வான். இங்க சேவிங் அமௌண்ட் முக்கியம் இல்ல, சேவிங் ஹேபிட் தான் முக்கியம்.
ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 ரூபாய் சேவ் பண்ற ஏழை கூட ஒரு நாள் ரிச்சா மாறுவான். ஏன்னா அவன் எதிர்காலம் இருக்குன்னு நம்புறான். ஆனா 1 ரூபாய் கூட சேவ் பண்ணாத கோடீஸ்வரன் நிச்சயமா ஒரு நாள் ஏழையா மாறுவான். ஏன்னா அவன் இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும்னு வாழ்றான். ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க தெரியணும். இங்க அதுதான் முக்கியம். ஏன்னா சம்பாதிக்கிறது ஒரு ஸ்கில்னா அதை சேமிக்கிறது மிகப்பெரிய ஸ்கில். இன்னைக்கு சிறுசா சேமிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு அது பெரிய மழையா மாறும். சோ நீங்களும் இன்றிலிருந்து சேமிக்க தொடங்குங்க. ஹேபிட் நம்பர் 3, எல்லாரையும் நம்புவது. சாணக்கியர் ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்றாரு. பணம், ரகசியம், பலவீனம், இந்த 3ஐயும் எல்லார்கிட்டையும் காட்டாத. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அதிகம் பாதிக்கப்படுவது பகைவர்களால இல்ல, நம்பியவர்களால தான். ஃப்ரெண்டுக்கு பிசினஸ் ஐடியா சொல்லுவோம், ரிலேட்டிவ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்போம். நோன் பீப்புள் லோன் கேட்டா நம்ம ஆள் தானேன்னு மனசு சாஃப்ட் ஆகிடும். அந்த நேரத்துல நம்ம பிரெயின் லாஜிக் யூஸ் பண்ணாது, எமோஷன் தான் டெசிஷன் எடுக்குது. ஆனா ரிசல்ட் பணம் மட்டும் போகல, ரிலேஷன்ஷிப்பும் உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மணியை கேட்கவும் முடியாது, ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ண முடியாது. டபுள் லாஸ். சாணக்கிய சைக்காலஜி இங்கதான் பவர்ஃபுல். பணம் இருந்தா எல்லாரும் நண்பன், பணம் போனா நீ ஒருத்தன் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, கோல்டன் ரூல், நம்பிக்கை ஈக்குவல் கேரக்டர், பணம் ஈக்குவல் கால்குலேஷன். ஒருத்தன் நல்ல மனிதனாக இருக்கலாம், ஆனா பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும் என்ற அவசியம் இல்ல. கால்குலேஷன் இல்லாத இடத்துல பணம் வச்சா அது ஹெல்ப் கிடையாது, அது முட்டாள்தனம். ஹெல்ப் பண்றதுக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். உண்மையான புத்திசாலித்தனம் அப்படின்னா மனிதர்களை நம்புறதே இல்ல, சிஸ்டத்தை நம்புறது. எமோஷனா இல்ல, லாஜிக்கா பணத்தை ஹேண்டில் பண்ணினாதான் நீ பணத்தையும் இழக்காம உறவையும் காப்பாற்ற முடியும். ஹேபிட் நம்பர் 4, வருமானத்தை சொல்லி காட்டுவது. இந்த பழக்கம் ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா வாழ்க்கையே மெதுவா டேமேஜ் பண்ணும். சாணக்கிய சொன்ன டேஞ்சரஸ் அட்வைஸ் நினைச்சு பாருங்க. உன் வருமானம் யாருக்கு தெரியுமோ அவனுக்கு உன் வாழ்க்கை மீதும் உரிமை வந்துடும். இதோட மீனிங் என்ன? நீ உன் இன்கம் ஷோ பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பணம் உன்னோடதே இல்ல, மனிதர்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு சொந்தமானதா மாறிடும். இன்கம் ஷோ ஆஃப், சேலரி, ஸ்கிரீன்ஷாட், லைஃப் ஸ்டைல் ஃபிளக்ஸ், ஸ்டேட்டஸ் அப்டேட். நான் இவ்ளோ ஏர்ன் பண்றேன்னு சப்டைலா சொல்லுவது. இதெல்லாம் பார்த்தவுடன் என்ன நடக்கும் தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ். நீ எவ்ளோ சம்பாதிக்கிறேன்னு இது கொடுக்கலாமே. ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ். லோன், ஹெல்ப், இன்வெஸ்ட்மெண்ட், அட்வைஸ் நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ். உங்க ஸ்பெண்டிங், சேவிங், டெசிஷன்ஸ் எல்லாமே அதர்ஸ் ஒப்பீனியனுக்கு டிபெண்ட் ஆகும். ஆனா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுமா? இல்ல. குவைட்டா ஏர்ன் பண்றவன் பிளான் பண்ணுவான், சேவ் பண்ணுவான், லாங் டைம் பில்ட் பண்ணுவான். சோவா ஏர்ன் பண்றவன் கம்பேரிசன்ல மாட்டுவான், லைஃப் ஸ்டைல் டிராப்ல விழுவான், மெதுவா பிரேக் ஆவான். உன் பணம் யாருக்கு தெரியுமோ உன் சுதந்திரம் அவனுக்கு போக ஆரம்பிக்கும். உன் வளர்ச்சி பேசட்டும், உன் வாயில்லை. அதுதான் ரியல் பவர், அதுதான் சைலண்ட் சக்சஸ். இந்த 4 பழக்கம் ஒன்னு சேர்ந்து இருந்தா டுடே ஒன்லி திங்கிங், சேவிங்க அவாய்ட் பண்றது, எல்லாரையும் நம்புறது, இன்கம் ஷோ ஆஃப். பணம் உங்ககிட்ட வரலாம், ஆனா ஒருபோதும் நிலைக்காது. ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் உன் அடிமையா இருக்கணும், நீ பணத்துக்கு அடிமையா ஆகக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பழக்கத்தையாவது மாற்றினா அதுதான் எனக்கு சக்சஸ். இந்த வீடியோல சொன்ன எந்த பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கு கமெண்ட்ல ஹானஸ்டா சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பணம் பற்றிய உண்மை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க.